அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ஒரு பிசினஸ் இருக்கு. அதுல ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றது எப்படி? அதுக்கான ஜாதக பொருத்தம் எப்படி? அந்த பிரசனம் எப்படி வருங்கிறத அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்குறோம். ஏன்னா, நான் நெறையா பிரசனங்கள் நான் பார்க்கறதில, இது அடிக்கடி வரக்கூடியது. எப்படி மேரேஜ் மேட்சிங் பார்க்குறோம். அது மாரி இதுலயும் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது, பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே இத சார்ந்து தான் இருக்கும். ஒரு நல்லா போயிட்டு இருக்க பிசினஸ் கூட அவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் லாஸ் வரும். அது மட்டும் இல்லாமல், அ ஒரு உயர்நிலைக்கு போனத கொண்டு திரும்பியும் ஒரு லாஸ் ஆகி, அத இழுத்து மூடுற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அந்த மாரி நம்மளுடைய கிளையண்ட் ஒருவர் லாஸ்ட் இயர் அதாவது 2024ல நம்மகிட்ட பிரசனம் பார்த்திருந்தாங்க. எனக்கு பொதுவா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிரசனம், ஒரு கிளையண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டைம் வந்துட்டாங்கனாலே, அந்த பிரசனத்த நம்ம சேவ் பண்ணி வச்சுருவோம். அது ஃபியூச்சர் கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம டைமு, டேட்லாம் மறந்துருவோங்கிறங்காட்டி. அப்ப அவங்க வந்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மேஜர் டெசிஷன் எடுக்கணும். அத பேஸ் பண்ணி தான் வராங்க. அவங்களுடைய கேள்வி என் பார்ட்னரோட சேர்ந்து நான் பண்ணலாமா? ஆல்ரெடி நெறைய அவரு அமௌண்ட் எடுத்துட்டாரு. அதனால லாஸும் ஆயிருக்கு. அவரோட வழியில போயி, இப்ப நான் பெரும் ஒரு கடன் நெருக்கடியில சிக்கிட்டேன். இப்ப கிளியர் பண்ணி கொண்டு போயிரலான்னு சொல்றாரு. கொண்டு போயிருவோமா? என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இதுதான் அவங்களுடைய கேள்வி. பிரசனமா இருக்கிறது. எப்பவுமே நம்ம ஜாதகமும் பார்ப்போம். ஜாதகமும் பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்துல புதன், சனி, கேது சேர்க்கை. ஜாதகத்துல. இப்ப நீங்க இத பார்த்துட்டு இருக்கிறது பிரசனம். ஜாதகத்துல சொல்றேன். புதன், சனி, கேது சேர்க்கை. புதன்ங்கிறது பார்ட்னர்ஷிப்கான கிரகம். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல அவருக்கு 7ஆம் பாவமாவும் வருது. 7ஆம் பாவம்ங்கிறது அவருடைய லக்கணத்துக்கு 7. அப்ப அது அதிபதியும் புதனா வருது. அப்ப சனிக்கு அது ஃபர்ஸ்ட் ஜாதகத்திலேயே அவருக்கு அத செய்யவே கூடாது. செகண்ட் விஷயம், இந்த பிரசனத்த பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் சனி. விருச்சிக உதயம், உதயத்தை நோக்கி வரக்கூடியது சனி. ஸோ, இந்த உதயாதிபதி பார்த்தீங்கன்னா 8ல. அப்ப ஆல்ரெடி ஒரு நஷ்டம்னு சொல்றது, கடன் சொல்றது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம மெயினா பார்க்கக்கூடியது அவர் நஷ்டங்கிறத அவரே சொல்லிட்டாரு. அத நம்ம அவர்ட்ட சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ பார்ட்னரோட சேர்ந்து பண்ணலாமா? பார்ட்னர்னா 7ஆம் பாவத்தையும் சொல்லுவோம், புதனையும் சொல்லுவோம். இப்ப 7க்குடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் கவிப்ல. அப்போ அவரு கூட சேர்ந்து பண்ணுனால் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி முடியாது. அதனால தயவு செய்து அத பண்ண வேண்டாம். நீங்க தனியா பண்ணுங்க. இதுலருந்து வெளிய வந்துருங்க. அந்த ஃபண்ட செப்பரேட்டா நீங்க அவரு சம்பாரிச்சு தனியா வாங்கிக்கங்க. இதுல இருந்தால் சமாளிக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். எனக்கு அப்படிதாங்க தோணுதுங்கன்னு சொல்லிட்டு இத பேஸ் பண்ணி போயிர்றாங்க. பட் அங்க போய் சிச்சுவேஷன் அவர்னால பார்த்தீங்கன்னா, அது பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளிய கொண்டு வரதுக்குள்ள ஏகப்பட்ட லீகல் இஷ்யூஸ் அந்த பிரச்சனைகள் ஆகி மேலும் மேலும் ஒரு இந்த 2025 ஏப்ரல் வரைக்கும் நம்ம ஒரு கொஞ்சம் மோசமான டைம் தான் சொல்லியிருந்தோம். அதுவரைக்கும் பார்த்து கரெக்ட்டா பேசிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இதுலயும் பாருங்களேன், இந்த பிரசனத்திலயும் புதன் நீசம். ஜாதகத்திலயும் மென்ஷன் ஆகுது, பிரசனத்திலயும் மென்ஷன் ஆகுது. இதெல்லாம் என்னன்னா, எக்ஸாக்ட்டா அவங்களுடைய கேள்விக்கு அழகா இந்த பிரசனம் உட்காருங்க. அப்புறம் ஏப்ரல் வரைக்கும் பெரும் பிரச்சனையாகி பல செலவுகள் பண்ணி, இப்போ அதுக்கப்புறம் மீண்டு தான் இப்ப நேத்து அவருடைய ஜாதகத்த அப்பாயின்ட்மென்ட் நான் திரும்பியும் பார்த்தேன். அதனால ஒரு ஞாபகம் வந்தது. இப்ப தனியா பண்ணிட்டு இருக்காரு. நல்லா போயிட்டுருக்கு. சூப்பரா போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு அவருக்கு நடக்கக்கூடிய சுக்கிர புத்தி ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். மேலும் மேலும் வளருவார். பட் அவர் லைஃப்ல பார்ட்னர்ஷிப்னே செட் ஆகாது. அந்த மாரியான விஷயமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் என்ன சொல்லுது? உங்க வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது? நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஒரு பார்ட்னர்ஷிப் போலாமா? தனியா பண்ணலாமா? இல்ல ஜாப் தான் போகணுமா? இல்ல இந்த ஊர்ல இருந்தா நம்ம முன்னேறுவோமா? இல்ல வெளியூர் போகலாமா? வெளிநாடு போலாமா? வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத அழகா கைட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். இப்ப இந்த இடத்துல இந்த மாரி அழகா கைட் பண்ணி நம்ம நெறைய வெறும் ஒரு ஆஸ்ட்ராலஜி, ஒரு பிரசனம் மட்டும் இல்லாம டெக்னிக்கலாவும் ஒரு கைடன்ஸ் பண்ணி, அவங்களுக்கு ஐடியாஸ் குடுத்து கொண்டு வர்றது தான் ஒரு சிறந்த ஒரு ஆஸ்ட்ரோ கைடன்ஸா இருக்கும். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறது தோணியிருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்காவது புதன், சனி, கேது இல்ல பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியோட சனி, கேது இருக்கு. சனி பிளஸ் கேது சேர்க்கை 10ஆம் பாவத்துல கேது.
10ஆம் பாவத்துல செவ்வாய், சனி இந்த மாரியான சேர்க்கை இருக்கிற பட்சத்தில் பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ, நீங்க தனியா தான் செய்யணும். ஸோ, இந்த மாரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும்பொழுது, உங்க லைஃப்ல அந்த பிசினஸ் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் ட்ரெண்டா போகும். ஏன்னா நெறையா பேர் ஜாதகத்த நான் பார்த்துருக்கேன். பார்ட்னர்ஷிப்ல போய் தோத்து போய், மறுபடியும் ஜாபுக்கு போற அளவுக்குலாம் நெறையாவுடைய ஜாதகம் நடந்திருக்கு. ரொம்ப மெயினா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ, இதேபோல் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.